சார் அதாவது என்ன கான்செப்ட்னா சார், எப்பவுமே நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது சார். அவர் வளர்த்தி விட்டாருன்ற போது அவர் அந்த மாதிரி அவதூறா பேசியிருக்க வேண்டாம்ல. அது சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்குமா, சூழ்நிலை நம்ம சொல்லிட்டோம், வெளியில இருந்து எல்லாருமே பேசிடலாமா? ஓகே சார், இப்போ பிரஷர் கொடுத்து ஒருவேளை சந்தர்ப்பம் இல்ல இல்ல, சூழ்நிலை நான் ஒரு தப்பா விஷயத்த பேசிருக்கலாம். சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்களேன். ஆ, இப்ப வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கெல்லாம் விஷயமா தெரியும், ஆமா. ஓகேங்களா? அன்னைக்கு நடந்த சம்பவத்துல என்னன்னா, விஜயகாந்த் ரசிகர்கள் போய் வடிவேலு வீட்டில் அடிச்சு உடைச்சு பொண்டை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான். புரியுது புரியுது. இப்போ கூட தியாக கூட ஒரு பேட்டியில் பார்த்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இல்ல, பார்க்கல. இல்லை, என்ன சொன்னார்னா, நான் வந்து அப்போ வந்து தஞ்சாவூரில் இருந்தேன், வடிவேலியை நீ 3-4 மணிக்கு ஃபோன் போட்டான், நான் பேசினேன், என்ன பாச்சு இப்படி ஐயா அண்ணன் இப்படி தம்பி இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சுப்பா, அண்ணன் இப்படி ஆகி போச்சுன்னு உடனே நான் கலைஞர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி 5:30 மணிக்கு ஐயாவுக்கு பேசினேன். பேசினோடனே உடனே அவர் ஏற்பாடு பண்ணி இவங்க வீட்டுக்கு ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துட்டாரு. அப்புறம் 7 மணிக்கு 6 மணி 6:30க்கு நம்ம சிஎம் இப்போ இருக்காருல்ல அவர் முக ஸ்டாலின் அவர் ஃபோன் பண்ணி, நீ என்ன அப்பா ஏன் டிஸ்டர்ப் பண்ணனாரு, இப்படியெல்லாம் நான் வந்து வடிவேலுக்கு உதவுனேன்னு தியாகு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. புரியுது.